ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கத்திலேயே ரொம்பவே சின்ன சைஸான ஸ்கை ஷாட்லேருந்து இருக்கத்திலேயே ஆகப்பெரிய ஸ்கை ஷாட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கை ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பான ஃபங்க்ஷனு. அதெல்லாம் நம்ம வெடிக்கும் போது வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா நாட்டு வெடியில் இருக்கக்கூடிய ஸ்கை ஷாட். இதை வந்து நம்ம வெடிச்சு பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு வந்து கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே வந்துட்டு ஃபயர் பண்ண முடியாது. இந்த ஸ்கை ஷாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைப் இருக்கு பார்த்தீங்களா, இதை மாதிரி நம்ம இரும்பு பைப்பில் போட்டு தான் இதை வந்து வெடிக்கணும். அதுக்கு தான் இந்த இரும்பு பைப்பை வந்து எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத டிஃப்ரெண்ட் டைப்பான வானம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கு. அது கூடவே பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஐட்டம் அப்படின்றத நான் இப்போ வந்துட்டு சொல்லலை. வீடியோக்குள்ள வந்து பாருங்க, வெறித்தனமாக இருக்கும். நம்ம இப்போ வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 90s கிட்டோட ஃபேவரட்டான சவுண்ட் ஷாட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்ன சைஸான ஸ்கை ஷாட்டு. பத்தா சொல்லலாமா? பத்திட்டு என்னங்க ஒரு 2 மீட்டர் கூட உயரம் போலங்க. 7 சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் கைட்டே போல சுத்தமா. அடுத்த பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்க் அப்படின்ற அடுத்த சின்ன சைஸான ஸ்கை ஷாட்டு. இதை நம்ம ஒத்த வைக்கிறோம். பத்திக்கோ ஓடிக்கோ. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த 1.5 இன்ச் பைப் வைக்க போகிறோம். இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத வந்துட்டு தெரியல. மேலே போய் வெடிச்சதுனா தான் தெரியும். அடுத்ததா 2 இன்ச்சில் இருக்கக்கூடிய நயகரா ஃபால்ஸ் வெறித்தனமா இருக்கும். போது கொளுத்திடலாமா? அடுத்த பார்த்தீங்கன்னா சிவகாசியோட கன் அவுட்டு. என்னங்க நம்ம நாட்டு வெடி கன் அவுட் மாதிரி தான் இருக்கு. ஆனால் என்ன செய்ய போகுது அப்படின்றது இல்லை. கன் அவுட்னு சொல்லிட்டு இருக்கேன். இதான் பார்த்தீங்கன்னா மின்னல் வெடிச்ச இடி வெடி. இடி யார் மேலே விழ போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் சேஃபா இருங்க. இடி அவுட்டை நைட்டில் வைக்கக்கூடாதுன்னு நினச்சேங்க. இருந்தாலும் ஒரு ஆர்வத்தில் வச்சுட்டேன். செம்ம சவுண்டு, ஊரே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி. யார் பஞ்சாயத்து வர போகிறாங்கன்றது இல்லை. அடுத்த பார்த்தீங்கன்னா டிஸ்னி சில்வர் அப்படின்ற ஸ்கை ஷாட்டு. மேலே அப்படியே சில்வர் கலரில் அப்படி மின்ன போகுது. இவ்வளோ நேரம் நம்ம 2 இன்ச் பைப் போட்டோம் இல்லையா, அதுலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் காஸ்ட்லி. கிட்டத்தட்ட 650 ரூபா. சோனி பிராண்டோடது. இதுதான் வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளூ ஹேவன் அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். வாவ், வெறித்தனங்க. இப்போ அடுத்த நம்ம கையில் இருக்க பார்த்தீங்கன்னா டபுள் பால். 2 பால் வந்துட்டு மேலே போவோம். டபுள் 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 மேலே போயிட்டு ஒரு எப்படி சொல்றது 1000 வாழை வெடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. வெறித்தனமா இருந்துச்சு. அடுத்தது அதே 3 இன்ச் பெரிய பைப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் பிளிக்கர்னு போட்டிருக்காங்க. இது என்ன செய்ய போகுது அப்படின்றதே வந்துட்டு தெரியல. போட்டலாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நம்மளோட பட்டா சைஸான ஸ்கை ஷாட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் பைப்பு. உள்ள கடகடன்னு ஆடுது. 2 பால் இருக்கா 3 பால் இருக்கா இல்லை என்ன பண்ண போகுது அப்படின்றத வந்துட்டு தெரியல. பத்த சொல்லலாமா? பத்திக்கோ. அடுத்ததா இந்த பாக்ஸை வாங்கணும் அப்படின்றது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆசைங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3600 ரூபா. இதுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக 100 அவுட் இருக்குது. ஒன்று என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 அவுட் பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டில் வந்துட்டு நம்மளுக்கு மேலே போகும். பார்க்குறதே வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். இதை நம்ம இப்போ வச்சு பார்த்தலாம். பத்திட்டு ஸ்பெஷல் ஐட்டம் அப்படி சொல்லி எடுத்து வச்சோம் இல்லையா. இது என்ன அப்படின்னா கோயில் ஃபங்க்ஷன்லாம் வந்து வெடிப்பாங்க. ஒயிட் கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டாக வந்து நம்மளுக்கு மேலே போகும். இதில் வந்து ஒரு பீஸை மட்டும் நான் இப்போ கொளுத்தி வாங்கிக்கிறேன் பாருங்களேன். மொத்தமாக 6 அவுட் இருக்கு. சாஞ்சிட கூடாது அப்படின்றத குழி தோண்டி வச்சிருக்கேன். உள்ளே புதைச்சிட்டு சேஃப்டியாக வந்து கொளுத்தலாம். வெறித்தனமாக இருக்க போது இப்போ.
ஃபிளாஷ்பேக். மான்ஸ்டர் ராக்கெட்டோட ருத்ர தாண்டவத்தை பார்க்க ரெடியா இருக்கீங்களா? சொன்னீங்க சாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வில்லேஜ் ஸ்கை ஷாட்டை வந்து போட போகிறோம். இதில் கீழே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு தோட்டா பொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெடிச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த பாலை வந்து மேலே கிளப்பிட்டு போவோம். இந்த பொட்டி தான் இந்த பைப்பு உள்ளார கீழே இருக்க மாதிரி வந்து உள்ளார போடணும். பார்த்து வைக்க போகிறோம். ரொம்ப நாள் ஆசை இது. இவ்வளோ நேரம் நம்ம போட்டு இதில் தாங்க மாசு. நம்ம பண்ண போகிற ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இடி அவுட்டு. இது நம்மளுக்கு மேலே போயிட்டு வெடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே வந்து அதிருது. அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த இடி அவுட் பால் இருக்கு இல்லையா, அது வந்து கீழே இருந்து வெடிச்சிச்சுன்னா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், அதோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்படின்றது தான் எப்படி இருக்கு பாருங்க. அந்த பால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ துணி போட்டு வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன குழியே இருக்குது. அந்த குழியில் வச்சு தான் நம்ம வந்து வெடிக்க வைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரி போட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்த்தா சொல்லலாமா? பத்திட்டு ஓடி ஓடி ஓடி. வெடி இருந்த இடத்த பாருங்க. எப்போ கிட்டத்தட்ட சதஞ்சு போயிடுச்சு. நம்ம இந்த ஸ்கை ஷாட்டை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஸ்கை ஷாட் வந்து எவ்வளோ டேஞ்சர் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட காமிச்சிடணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சில் பெரிய சைஸ் ஸ்கை ஷாட்டை வந்து எடுத்திருக்கேன். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வச்சுட்டு இதுலேருந்து போகிற பால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைவுட்டில் வந்து மோதுற மாதிரி பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பற்ற வைக்க போகிறோம். என்ன செய்யுது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். I think the girls with their nails done now. ஓ மை காட் மக்களே, இந்த ஃப்ளைவுட்டோட சைஸ் என்ன அப்படின்னா 10 mm திக்னஸ் உள்ள ஃப்ளைவுட்டு. செம ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் ஓட்டையை பாருங்கள் எப்படி அடித்து போட்டு போயிருக்கு அப்படின்றத. அந்த ஸ்கை ஷாட்டில் வந்து 2 பால் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 ஓட்டை போட்டு போயிடுச்சு. Girls with their nails done. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேருந்து ஒரு பால் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வருது. அப்படின்றப்ப ஸ்கை ஷாட்லாம் நீங்களும் கொளுத்துனீங்க அப்படின்னா ஒரு குழியை தோண்டிட்டாச்சும் உள்ளார வந்துட்டு வைங்க. சாஞ்சல்லாம் விட்டுறாதீங்க, ரொம்பவே டேஞ்சராக இருக்கும். இந்த வானத்தை இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத வானம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்க்காதது இல்லை, நான் பார்க்காதது. இது வந்து என்ன செய்ய போகுது அப்படின்றது எனக்கே வந்து டவுட்டாக தான் இருக்குது. ஒன்று விட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டு வானத்தை விட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 வானம் இருக்குது. என்ன செய்யுது அப்படின்றத பார்த்தலாம். டிஃப்ரெண்ட் என்னன்னா, நம்ம நார்மலாக விடுவோம் இல்லையா, அதை விட இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகும்போதே வந்து கலராக வந்து பார்த்தீங்கன்னா பொறி கொட்டிட்டு போகுது. அவ்வளோதான் வித்தியாசம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். எல்லாருமே தீபாவளிக்கு வந்து கிராக்கர் ரொம்ப சேஃபாக வந்து ஃபயர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பாய் பாய்.